தமிழ்நாட்டில் படித்தார். ஆனால் உங்களை மாதிரி தமிழ் பேச முடியாது, ஆனால் நல்லாவே புரியும். ஸோ எதுனா தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. எதுக்குன்னா எனக்கு தமிழ்நாடுனா பர்சனலாக ஒரு எமோஷன், காலேஜ் வயசில் இங்கே படித்தக்காக. ஸோ வென் ஐ தாட் சர்வேஸ் எல்லாருமே பண்ணுவேன் சார். இன்னும் டீ ஷாப் கடையை சொல்லி 20% கூட ஒரு சர்வே இங்கே இவர் ஜெயிக்கும், இங்கே அவர் தோக்கு போரு, he is going to lose. So what different we can do? That's the thought initially we have. Collecting 100 samples, collecting 1000 samples per constituency, no. Why can't we collect the every one person's information, whoever he is, and predict அவர் யாருக்கு ஓட்டு பண்ண போகிறது అనేది எல்லா 3 கோடி பிரஜలు people, why don't we conduct a survey accordingly? So analyze பண்ணுறதுக்கு ஒரு ஆளோ ஒரு 100 ஆளோ 1000 ஆளோ எதுக்கு ஒரு கான்ஸ்டியூன்சிలో எல்லார் ஆளுக்கும் எதுக்கு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது? இந்த காலத்தில் அது சாத்தியம். This is the first time you are seeing where an organization doing this kind of thing, analyzing every person's in the state, how they are going to. In general, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கிராமத்தில் இந்த கேஸ்ட் பீப்புள் இருக்கு, இவர் நிறைய ஜாஸ்தியாக டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவார், లేదా ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணுவார், లేదా யூத் இருக்குது இந்த கான்ஸ்டியூன்சிలో. அது கேஸ்ட் பற்றி இல்லை ஐவிஆர் பற்றி தெரியும். நீங்கள் உங்களுக்கு ஃபோன் வரும், உங்களுக்கு டிஎம்கே புரிஞ்சிச்சுன்னா 1க்கு ப்ரெஸ் பண்ணுங்க, 2 ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி. இல்லை ஃபீல்ட் சர்வே, ஃபீல்டில் ஒரு ஆள் போய்ட்டு நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு பண்ண போகிறேன் அந்த மாதிரி கேட்குறது. ஸோ இப்போ வந்து பீப்புள் வந்து நிறைய அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணுறதால யாரும் சொன்னால் தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு என்ன வேணுமோ அந்த பதில் மட்டும்தான் தரணும். புரிஞ்சு சார்? இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு கேட்டேன், சார் நீங்கள் யாருக்கு பண்ண போகிறேன்னு. அவருக்கு தெரியும் இந்த மீடியா பர்சன் யாரும் అని. ஸோ அவருக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் சொல்லுவார். ஸோ ப்ரிடிக்டிங் இஸ் மோர் கெட்டிங் டிஃபிகல்ட் வென் யூ டாக் டு பர்சன் டைரக்ட்லி. பட் வி cannot stop those things whatever we are doing from several years. So we are also doing, and we make sure each and every constituency, ஒரு constituency minimum 20 to 25,000 samples we have done through the samples, through the online, this footprints, the sentiment analysis, caste equations, everything. And you ask me any booth in the state, I won't say just this constituency, this person is going to win. So any booth you can say around 70 to 80,000 booths, whatever it may be. Each and every booth data we have, each and every booth projections we have, exact number. It may vary to plus or 1 or 2%. So how much it will cost? It will cost around 4 to 5 CR minimum to do this kind of conduct survey, because in office we have around 50 people are working on monitoring, just for writing the reports. In each and every parliament you have the parliament heads, and each and every assembly we have to get the data. And to do all these things, so we should have a very strong technical team that may be the best in India. இது எல்லாம் பண்ணுறதுக்கு கனீசம் டைரக்ட் ரிப்போர்ட்டிங், இந்த ஆளு நம்ம கிட்ட வேலை பண்ணுற அந்த மாதிரி ஆளு கனீசம் 200-250 பீப்புள் வேணும் எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு கர்ச்சு பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு இங்கே ஜெயிக்க போகிறேன்னு யாரு சார் ஃப்ரீயாக சொல்ல போகிறேன்? ஒரு ஆள் வந்து சர்வே கம்பெனி வந்து இவ்வளோ வச்சு செலவு பண்ணிட்டு எதுக்கு ஃப்ரீயாக சொல்ல போகிறேன்? அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், டிஎம்கேக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், அப்போ நான் செலவு அவரு கொடுப்பாரு, வி கேன் ஸ்பெண்ட் இட். ஆர் ஏடிஎம்கே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், அவர் செலவு பண்ணாரு, நான் சொல்ல முடியும். இல்லை டிவிகே சாருக்கு யாருனாரு. பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா, இஃப் ஐ எம் ஒர்க்கிங் வித் டிஎம்கே ஆர் இஃப் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஏடிஎம்கே, அந்த நியூட்ராலிட்டி போகும். உங்களை எல்லாருமே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மீடியானா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சேனல் இருக்கும், இது கம்ப்ளீட் டிஎம்கே சப்போர்ட்னா ஆளு பார்க்குறது ஆளுக்கு கூட தெரியும் இது வந்து டிஎம்கே சேனல் தான், இது ஃபர்ஸ்ட் నుంచి ஈவினிங் வரைக்கும் டிஎம்கே வரும் சொல்ல போறாரு. அந்த மாதிரி ஏடிஎம்கேக்கு ஒரு சேனல் இருக்கும், அந்த மாதிரி டிவிகே சப்போர்ட் ஒரு சேனல் இருக்கும். ஆனால் ஆளு வந்து பீப்புள் வந்து ஆல்வேஸ் பிலீவ் தட், ஆல்வேஸ் வாண்ட் டு see the neutral tone. நம்ம இப்போ வந்து கம்மியாகி போச்சு, மீடியாவில் கூட நிறைய பேர் இருக்கும், இன்னும் கஷ்டங்க இருக்கும் கூட. அந்த நியூட்ரல் பீப்புளுக்கு இந்த வெயிட்டேஜு வேல்யூ வந்து நம்பர் 1 இருக்கும். காசு கம்மியாக இருக்கணும் அவர்கிட்ட, ஆனால் வந்து அவருக்கு இந்த ரெஸ்பெக்ட், அவருக்கு இருந்த பொசிஷன், அவருக்கு இந்த வேல்யூ எப்படி இருக்காதோ அப்படியே இது கூட இதுக்கு நம்ம நியூட்ரலாக பண்ண முடியாது. ஸோ ஓகே, நீங்கள் செலவு பண்ணுற 4 கோடி 5 கோடி செலவு பண்ணுறீங்க, எப்படி திருப்பி வாங்கணும்? ஸோ வி கேம் வித் ஐடியா, என்டையர் ரிப்போர்ட் பண்ணலாம், பண்ணிட்டு we will directly sell to the MLAs only.
Okay, these are the reports. These are the detailed reports. Each and every person how they are going to vote. Okay, that all everything will the election commission guidelines under the pannalam. So appo avarku venumo edu venumo avaru he can buy that one. எப்படி பண்ணலாம்? டைரக்டா நம்ம பசங்களை போயிட்டு சார் நீங்க எடுத்துக்கோங்க ரிப்போர்ட் அந்த மாதிரி சொல்ல முடியாது. So we prepared this website called paraville.com website so that any person in Tamil Nadu state, any aspirant candidate, any MLA candidate can purchase and buy the detailed report where the constituency is. Detailed report na very detailed report. Issues enna, people enna, caste enna, eppadi patti ஆலோசனை இருக்கு, எந்த caste equation dynamics இருக்கு, எந்த booth level lo, every booth level lo எந்தெந்த data இருக்கு paraville.com வம்சி. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க முடியும். ஸோ அது வந்து பேசிக் ரிப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் போயிட்டுனா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சர் அப்டேட் வந்துச்சு. இந்த பூத்தில் இந்த ஓட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க, இன்னொரு பூத்தில் இன்னொரு ஓட்டு ஆட் பண்ணிட்டாங்க. யாருக்கு தெரியும் எந்த போட்டு எந்த ஆள் இருக்குன்னு? ஸோ வி அனலைஸ்டு த டேட்டா ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி பூத், ஹவு மெனி ஓட்ஸ் காட் ரிமூவ்ட் அண்ட் ஹவு மெனி ஓட்ஸ் காட் ஆடட் இன் ஈச் அண்ட் எவ்ரி பூத் அண்ட் ஹவு மெனி ஓட்ஸ் ஆர் பிட்வீன் 18 to 20 அண்ட் யார் டிவிக்கே பக்கத்தில் போகிறாரோ எவ்ரி பூத் பர்சன். அண்ட் ஆல்சோ வி கேன் மேக் ஷூர் வி கேன் கிவ், வி ஆர் 100% கான்ஃபிடென்ட். ஐ எம் ஹேவிங் த டேட்டா ஆஃப் லெட்ஸ் அஸ்யூம் இன் ஏ கான்ஸ்டிட்யூன்சி, ஒரு கான்ஸ்டிட்யூன்சிலோ இந்த 10,000 பேர் வந்து நியூட்ரலா இருக்கு. இப்போ வந்து அவர் டிஎம்கேக்கு போகல, ஏடிஎம்கேக்கு போகல, டிவிக்கே போகல. நினச்சிக்கோங்க ஒரு வாட்டி ஒரு கான்ஸ்டிட்யூன்சி டைட் சீட்டா இருந்தா ஒரு 5,000 பேருக்கு அது என்னமோ சொல்லுங்க, அது காசு கொடுக்குறியா, வீட்டுக்கு வெளியே தண்டம் வைக்கிறியா, என்னென்ன சொல்ற, அவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு நியூட்ரல் கேண்டிடேட் வேணும். டிஎம்கேக்கு யார் வேணும்? ஏடிஎம்கே கேண்டிடேட் எப்படி கொடுத்தாலும் ஓட் பண்ண மாட்டோம். ஏடிஎம்கே கேண்டிடேட் என்ன வேணும்? டிஎம்கே கேண்டிடேட் என்ன பண்ணாலும் ஓட் பண்ண மாட்டேன். He wants, everyone wants neutral person. நான் இன்னும் டிசைட் பண்ணலப்பா, நான் வந்து எங்களுக்கு யார் இம்ப்ரெஸ் பண்ண போறீங்களோ அவருக்கு தான் கொடுப்பேன். ஸோ யூ கேன் அனலைஸ், யூ கேன் திங்க் வாட் த வே வி தாட், பிகாஸ் எவ்ரி கான்ஸ்டிட்யூன்சிலோ 5,000 10,000 பேர் யார் நியூட்ரல் டேட்டா அனலைஸ் பண்ணணும், எவ்வளோ காசு வேணுமோ. ஸோ வி கம்ப்ளீட்டட் திஸ் ரிப்போர்ட். நான் ஒரு ரிப்போர்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரிஜினல் டேட்டா உங்களுக்கு காமிக்க போறேன் சார். தீஸ் ஆர் தி 3 kinds ஆஃப் ரிப்போர்ட்ஸ். பேசிக் ரிப்போர்ட்ஸ் கம்ப்ளீட்லாம் இருக்கும். அது வந்து டாக்டிக்கல் செல்வர் பூத், எவ்ரி பூத் அனலைஸ் இருக்கும். இது வந்து வார் ரூம் என்ன, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கைண்ட் இன் இந்தியா. நீங்க இப்போ ஸ்டாலின் சார் கிட்ட போயினா கூட, இல்லை ஏடிஎம்கே ஆஃபீஸ் போனா கூட, அல்ல டிவிக்கு ஆஃபீஸ் போனா ஒரு வார் ரூம் செட்டப் இருக்கும். எங்க என்ன ஆகுது, அதே எம்எல்ஏ கிட்ட அது ஒர்க் ஆகுது. ఎందుకని அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எந்த பூத்திலோ யார் இந்த பூத்திலோ இந்த ஆள் வந்து டிஎம்கே கிட்ட ஏடிஎம்கேக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். போச்சபுல் லீடர்ஸ் யாரு அந்த பார்ட்டி నుంచి நமக்கு யார் ரெடியாக இருக்கும், நம்ம ஃபோன் பண்ணால் இல்லை எம்எல்ஏ பேசினா அவர் ரெடியாக இருக்கும், நம்ம கூட்டத்தில் ஜாயின் இருக்கும். இது எல்லா வார் ரூம் செட்டப்ஸு வி ஆர் ரெடி டு கிவ் ஃபார் 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஃபார் ஈச் ஒன். இந்த ரிப்போர்ட் வந்து யாருன்னா வாங்கிக்கலாம். எனி ஒன் கேன் டேக் திஸ் ரிப்போர்ட் பிகாஸ் பேசிக் ரிப்போர்ட். ஐ வாண்ட் டு கண்டெஸ்ட் ஆஸ் அன் எம்எல்ஏ, ஐ எம் அன் ஆஸ்பிரண்ட், நான் எம்எல்ஏ ஆக போகிறதுக்கு இருக்கு அவர் இருக்கு. பட் திஸ் ரிப்போர்ட் வாட் எவர் வி ஆர் ஷோயிங் இஸ் ஓன்லி ஒன் கேண்டிடேட் ஃபார் ஒன் கான்ஸ்டிட்யூன்சி. பிகாஸ் ஒரே வாட்டி 2 கேண்டிடேட் வார் ரூம் கொடுக்க முடியாது. இது வந்து ஸ்ட்ரிக்டா சிங்கிள் ஒன் உண்டா. அதே மாதிரி சர் அப்டேட்ஸ்னா எவ்ரி பூத்ல. அண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எனி கம்பெனி இஸ் நாட் கிவிங், வி ஆர் கிவிங் த பூத் லெவல் ப்ரொஜெக்ஷன்ஸ். எவ்ரி பூத்ல நீங்க எம்எல்ஏ வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூத்ல எந்த ஓட்டிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எவ்ரி பூத் இந்த எவ்ரி 234 கான்ஸ்டிட்யூன்சி இன் இந்தியா, சாரி தமிழ்நாடு. This is the first kind, sir. I think going forward you may after 2 years 3 years every company will do in such a way, but these whatever you guys are witnessing, I am very happy. This is the first time you are seeing entire in India. This is the first kind we are doing. So thank you for coming, and I will show each and report one example for you, then we'll go for the questions. Constituency. So we take this the live data, whatever you have, you can see this one Virumbakam assembly constituency. In each and every assembly constituency, these are the details we'll have. You can scroll down also on by one. So how many voters are there, how many polling booths are there, how much vote share is in 2021, rural versus urban எப்படி இருக்கும், இப்போ இதுக்கு முன்னாடி வின்னிங் மார்ஜின் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேட்டா. இதுக்கு நான் புதுசாக வந்தாங்கன்னா ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரீவியஸ் டேட்டா. ஸோ நான் புதுசாக வந்திருக்காளுக்கு இவருக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். பூத் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, டிஎம்கே ஸ்ட்ராங் ஸ்டோர் ஹோல்ட் இன்னும் எத்தனை பூத்தில் இருக்கும், டிஎம்கே ஃபேவரபுள் இருக்கும், பேட்டில் கிரவுண்ட் எப்படி இருக்கும், ஏடிஎம்கே ஃபேவரபுள் இருக்கும், மொத்தம் கான்ஸ்டியூன்ஸில் அது அனலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ யூ கேன் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ விஜய் ஃபேக்டர் இஸ் த மோஸ்ட் டிஸ்கஸிங் பாயிண்ட் சார். ஸோ இது ஒரு வாட்டி பாஸ் ஆச்சு.
ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் ஃபேக்டர் வந்து விஜய் எத்தனை சீட்டில் வருவார், வித்தின் எத்தனை சீட்டில் போவார் అనేది ஓவரால் கொஷன். ஐ வில் கன்க்ளூட் இந்த எண்ட் ஆஃப் த டே. விஜய் ஃபேக்டர் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாரும் மனசில் விஜய் ஃபேக்டர் விஜய் ஃபேக்டர் விஜய் ஃபேக்டர் எல்லா ஸ்டேட்டில் டவுட் இருக்கும். அது வந்து இதுக்கப்புறம் இருக்காது. மேக் ஷூர் அண்ட் ஐ 100% இட் வில் பி ஆக்யூரேட் சார். நெக்ஸ்ட் ஹவுஸ். ஸோ அசம்பிளி கான்ஸ்டியூன்சி எப்படி இருக்கும்? ஒரு டைரக்ட் அசம்பிளி ஸ்னாப்ஷாட். ஸோ இன்ஃபர்மேஷன்னா இந்த லெவலில் இருந்தால் அது வந்து டீட்டெயில்டு சர்வே சார். இது யாருக்கு ஜெயிக்க போகிறாரோ, இது எத்தனை சீட், அந்த மாதிரி சும்மா சொன்னால் போவாது. ஃபார்ம் 20 ஃபார்ம் 20 பண்ணுங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது டேட்டா, கேஸ்ட் கம்போசிஷன். ஸோ எந்த கேஸ்ட் எந்த பர்சன் இருக்குது, எந்த how much people are there, block names, எந்தெந்த பிளாக்ல அந்த கான்ஸ்டியூன்சி if you divide in the blocks, எந்த பிளாக்ல எந்த பார்ட்டிக்கு அட்வான்டேஜ் இருக்கு, political dynamics, political party. So here we are going to give what is the current status of the each and every particle in detail. Let's assume AIDMK led alliance என்னன்னா primary challenge led by former MLA Virugai Ravi following the Jan 2026 realignment. PMK Anbumani function and AMMK have formally rejoined this front. அவர் வந்து இவர்கிட்ட ஜாயின் பண்ணுவார். ஸோ இதுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த டீட்டெயில் கிட்ட எந்த வார்டிலோ பூத்துவோ லெவலோ கான்ஸ்டியன்சி லெவலோ எவ்ரி கான்ஸ்டியன்சி வி ஆர் கிவிங் டு ஈச் அண்ட் எவ்ரி எம்எல்ஏஸ். எதுக்கு டைரக்ட் எம்எல்ஏஸ்? வி கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் டிஎம்கே சார், ஸ்டாலின் சார், இந்த ரிப்போர்ட் டீட்டெயில் இருக்கும். பிகாஸ் இஃப் வி அலைன் வித் எனி பார்ட்டி டே ஒன் ஆன்வர்ட்ஸ், ஓகே டிஎம்கே வரணும், டிஎம்கே வரணும், ஏடிஎம்கே வரணும், டிவிக்கு வரணும், இந்த சைக்காலஜியில் அந்த ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, even though everyone knows that parties comes, but you won't believe that one because you born and brought up in such a caste or circle where everyone will be in the same community or same thought process. Once after the rest only நமக்கு தெரியும், அரே நான் இப்போ நினச்சிக்கல எப்படி ஆச்சு, பேக் ஓட்டர்ஸ் போட்டுங்களா, அந்த மாதிரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ். ஸோ இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இன்னைக்கு எப்படி இருக்கு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், இது எவ்ரி ஆஸ்பிரண்ட்டுக்கும் 100% யூஸ் ஆகும் டேட்டா சார். லெட்ஸ் அஸ்யூம் ஐ எம் ஹேவிங் 15% மெஜாரிட்டி, அவருக்கு யூஸ் ஆகுது பிகாஸ் ஹி நோஸ் கான்ஃபிடென்ட். லெட்ஸ் அஸ்யூம் ஐ எம் ஹேவிங் 7% மெஜாரிட்டி. பாலிடிக்ஸில் இங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 7% மெஜாரிட்டினா அப்போசிஷன் கேண்டிடேட்டுக்கு 3.15% வந்தால் போதும், ரெண்டு பேர் ஈக்குவல் ஆகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி 1% வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். And this data is much 100% usable who is having the tight seats. ஒரு 5,000 10,000 சீட்ல ஓட்ஸ்ல டிஃபரன்ஸ் வரும், அந்த ஆளுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும். key issues. ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே இது கொஞ்சம் அட்டமாக இருக்கு சார். இது வந்து ஸோ இங்கே ஸ்வாட். ஸோ நிறைய பேர் வந்து நான் சர்வே பண்ணிட்டேன், இந்த மாதிரி இவர் ஜெயிக்கும், இவர் டிவிக்கு இத்தனை சீட் ஆகும், டிஎம்கேக்கு இத்தனை, எப்படிப்பா நீங்கள் சொல்கிறது, எத்தனை பேர் நீங்கள் கேட்ட, எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்டு, ஆனால் எனக்கு தெரியும். ஸோ எவ்ரி டீட்டெயில் யூ ஷுட் ஹேவ். அண்ட் அதுக்கும் செலவாகும் இந்த மாதிரி டீட்டெயில் பண்ணுறதுக்கு. நீங்கள் யாருக்கிட்ட ஒரு கிட்ட சொன்னுங்க மொத்தம் ஸ்டேட்டில் who can give 5,000 to 10,000 names who are neutral in each and every constituency. We are one and only organization because we are not working with DMK, ADMK and TVK, and when we are ready to give the data exact who are for the aspirants or candidates and trying to keep put 30 or 40, 60, whatever it amounts, you know about the Tamil Nadu, what they are going to spend. So in detail, SWOT analysis. Yeah, SWOT analysis. ஸோ டிஎம்கே ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அங்கே வீக்னஸ் என்ன, எங்கெங்கே விஜய் ஃபேக்டர் வந்து நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டால் லீடர்ஸ் யார் அங்கே டால் லீடர் என்ன, யார் அந்த வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அவர் காம்படிட்டர் யாரும், இன்னொரு சீட் யாரோ எனக்கு சீட்டு வந்தால் நான் ஜெயிக்கும் అని யோசிக்கிற ஆள் யாரு, అని வின்னிங் ஃபார்முலா. So winning formula we cannot say because DMK ஆளு நம்மக்கிட்ட he can buy or ADMK. So winning formula வந்து generalized எடுத்துட்டா. If it is DMK, what he have to do? If the ADMK, what he have to do? Like that we did everything clearly, sir. So our strategy என்ன பண்ணணும், எந்தெந்த பூத் லெவலில் வீக்காக இருக்கும், அந்த பூத் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு நம்ம பார்ட்டி கிட்ட வரணும், அந்த டீட்டெயிலில் வரும்.
These the final ones are upcoming election prediction. Yeah. ஸோ ஃபைன் இதெல்லாம் டேட்டா மொத்தம் அனலைஸ் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ வந்து டேட்டா வந்து விருகம்பாக்கம்ல ப்ரிடிக்ஷன் என்னன்னு இப்படி இருக்கும். ஸோ டெட்லாக் பேட்டில் கிரவுண்டில் இருக்கும். இது வந்து பேட்டில் கிரவுண்டில் இருக்கும், டைட்டாக இருக்கும். ஜஸ்ட் 1 or 2, 3%க்குள்ள 3 பார்ட்டிக்கு மధ్య போகுது. இப்போ டிவிக்கு 34.7 இருக்கும், இந்த மாதிரி 35.6. ஸோ இந்த மாதிரி டைட்டாக ஒரு 0.83% டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ வி மே ஆல்சோ ராங், மேபி 5%, 0.5% or 1%. பட் இது வந்து டைட் சீட்னா டைட் சீட் தான், இதுக்கு மேலே லெஃப்ட் ரைட் கிடையாது. ஸோ எதுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ்னா, த டேட்டா வி ஆர் கலெக்டிங், த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங், த டெக்னாலஜி வாட் வி ஆர் இன்வால்விங், வி ஆர் கெட்டிங் திஸ் மச் கான்ஃபிடென்ஸ் அண்ட் வி ஆர் எக்ஸ்பிளைனிங் இன் டீட்டெயில் வே. பட் வி கேன் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது எல்லாருக்கும், இதுக்குன்னு அவ்வளோ செலவாகும். டிவிக்கு எஃபெக்ட். So every constituency in every state in Tamil, every constituency in Tamil Nadu, people are obviously looking for the in the TVK factor. So every constituency we gave the TVK factor separately and how Vijay sir is affecting there. So this is the basic, report, complete report which is having. This is the first version. So next, as I told you, idu munadi sonna madri, next report option. This one is a war room kind. So war room na ippo varaku neenga election main office lo, Stalin sir office lo, ADMK office lo, nithu TVK office lo mattum the war room setup irukum. We are bringing first time into the state level where every assembly seat will have the war room and they can purchase only that person whoever purchase the first one, they will provide the everyday live updates will be there. Booth level, if you see over here, every booth what it is happening on the everyday level we will give. From assembly level to booth level, booth wise voters turnout, booth wise categories, you can go one by one. See. So assembly share வந்து எப்படி போகுது, 3வது மார்ச்சுக்கு எப்படி இது, you can. So what is the 3rd March percentage, what is the 4th March, how much tilt it is coming, what is the 5th March percentage, how much 1% or 2% difference வருதா, rolling 3 data என்ன, rolling 4 data என்ன, average 4 data என்ன, every day we are doing conducting continuously sir. So next one sir. அதே மாதிரி நீங்க எதனா பூத் எடுக்கறாங்களா, லெட்ஸ் அஸ்யூம் என்ன ஏதோ ஒரு பூத் 20 or 30 ஒரு பூத் வெட்டுங்க. ஸோ அந்த பூத்ல எப்படி இருக்கு ரோலிங் ஒன் டேட்டா எப்படி இருக்கு, ரோலிங் நான் என்னன்னா இன்னைக்கு 4 இட்லி சாப்பிட்டார், நாளைக்கு வந்து 5 இட்லி சாப்பிட்டார், அன்னாருக்கு 6. ஸோ ஆவரேஜ் வந்து 3, 4, 5 டிவைடட் பை 3 தான் ஆவரேஜ், ரோலிங் 3. ஸோ ஆவரேஜ் மத்தி எந்த பூத்ல எந்த சேஞ்ச் ஆகுது. So we are giving the war room support first kind in India to the every aspirant or who are contesting seriously, and when it is a tight fight between the 5,000 to 10,000 vote, even X can become Y can become 1. This will helpful for them 100%. So both wise எந்த பூத்ல ட்ராப் ஆகுது அந்த பர்சன்டேஜ் என்ன, நேற்றுக்கு எப்படி நான் இந்த பூத்தில் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் 2 நாள் வந்து, அப்புறம் வந்து பார்த்துட்டுனா அந்த பூத்தில் கம்மி ஆகி போச்சு, எந்த பூத்தில் உங்களுக்கு பர்சன்டேஜ் டவுன் ஆகுது, எந்த